இன்னைக்கு லஞ்சுக்கு கொங்கு நாடுக்கே ஸ்பெஷலான அரிசியும் பருப்பு சாதம் தான் பண்ண போறேன். நான் காலேஜ் படிக்கும்போதுல என்னோட ஃப்ரெண்ட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்ல வீக்லி ஒரு தடவையாவது இந்த அரிசியும் பருப்பு சாதத்தை அவங்க லஞ்ச் கொண்டு வந்துருவாங்க. இது ஒன் பாட் ரைஸ் தான், ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அவங்க இப்படிதான் இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கு சொல்லி தந்தாங்க. நானும் அவங்க சொன்ன மாதிரி நிறைய தடவை அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா அவங்க லஞ்ச் பாக்ஸ்ல நான் டேஸ்ட் பண்ற மாதிரி நான் வீட்ல இப்ப வரைக்குமே எனக்கு வந்ததில்ல. அரிசி பருப்பு சாதம் நெய் கொஞ்சம் தூக்கலா, அது போல அரிசி வந்துட்டு கொஞ்சம் குலைவா இருந்தது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்டா இருக்கும். இன்னைக்கும் அதே ஆசையில தான் நான் வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அரிசியும் பருப்பு சாதமும் காலிஃப்ளவர் எக் பொடி மாஸும் பண்ணிடலாம் லஞ்சுக்கு அப்படின்ட்டு. சாதம் வந்துட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு காலிஃப்ளவர் எக் பொடி மாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பேன் எடுத்து கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வந்துட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேக வச்சிருந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது கூட நான் வந்துட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பெப்பர் ப்ளஸ் ஜீரகம் ரெண்டத்தையுமே நான் வந்துட்டு கிரைண்ட் பண்ண பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எக்கை வந்துட்டு உடச்சி ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு காலிஃப்ளவர் எக் பொடி மாஸ் ரெடி. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி தாங்க நல்லா கிளறும் போது வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு லைட்டாக குலைவாக இருந்தது அப்படின்னா அரிசி பருப்பு சாதம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் எனக்கு எப்பயாவது தான் வரும். இன்னைக்கு அதே மாதிரி வந்துருச்சு. அது கூட தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.